சார் வணக்கம். வணக்கம் கப்ரியல். நிறைய இன்டர்வியூஸ்ல நீங்க பேசியிருக்கீங்க. ஸ்டாலின் அவர்கள் நிறைய ஏரியாஸ்ல கருணாநிதி அவர்களோட பெட்டரான ஒரு லீடரா இருக்கார் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. கருணாநிதி அவர்கள் ஒரு ஸ்டாட்டஸ்கோ லீடரா இருந்தார். ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் பண்றதுக்கும் பயப்படுறது கிடையாது. நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கான லீடர்ஸை ஃபேஸ் பண்ணாரு. ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணாரு, எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணாரு. அப்போ அதிமுகன்ற அந்த கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல ரிலேட்டிவ்லி கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அதிமுகன்ற கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு. இபிஎஸ் அவர்கள் பர்சனலா நல்ல லீடரா தான் நான் பாக்குறேன். பட் இருந்தாலும் ஜெயிச்சாதான் அவருக்கு அந்த ஆளுமை கிடைக்கும். இன்னும் ஜெயிக்க முடியல அவர்னால. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன்ல இல்லை. மேபி அதனால கூட அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம்ல. அந்த இடத்துல ஸ்டாலின் புத்திசாலி. திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியலை, திராவிட இயக்க அரசியலை ஸ்டாலினுக்கு ஆதரவாளர்கள்லாம் கண்ணை மூடிட்டு பண்ணும்போது ஸ்டாலின் எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இபிஎஸும் ஓபிஎஸும் தனக்கு இணையானவர்கள் அல்ல, ரெட்டையர்கள் தனக்கு இணையானவர் அல்ல. அப்போ அவர் எதிரிய பெரியவனாவை, இப்போ சீமான் எதிரியாக வச்சிருக்காருல, முக ஸ்டாலினை எதிரியாக வச்சிருக்காருல, 8% இருக்கிறவர் 48% இருக்கிறவரை எதிரியாக வச்சிருக்கிறார்ல, அந்த மாதிரி இந்தியாவை ஆளக்கூடிய மிகப்பெரிய வல்லமையோடு இருக்கக்கூடிய தாமோதராஸ் நரேந்திர மோடிக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணி, மோடிக்க ஒரு ஸ்டூஜஸ் தான் இபிஎஸும் ஓபிஎஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாலின் எடுத்தார். அந்த இடத்துல தான் ஸ்டாலின் உயர்ந்தார். மற்ற அதில் தனக்கு எதிரியாட்டு இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்ஸையும் ஸ்டாலின் எடுத்திருப்பார்னா அவருக்கு ஸ்டேச்சர் வந்து அந்த இடத்துல விழுந்திருக்கும். இன்னைக்கு அவருக்கு ஸ்டேச்சர் வந்து பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னா அவர் தனக்கு எதிரியாக வந்து மோடியை தான் எடுத்தார். அதனால தான் இன்னைக்கு அவர் இந்தியன் பொலிட்டிக்ஸ்லேயே வந்து கலைஞர் பெறாத ஒரு உயரத்தை, கோர்ஸ் கலைஞருக்கு அந்த உயரம் 69 விபிகிரியை ஜெயிக்க வைக்கும்போது அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை இருந்து இந்திரா காந்தியை சார்ட்டர்ட் பிளேட்டில் வந்து கலைஞர் கையை பிடிச்சி என் பிரதமர் பதவியை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சி கிரிக்கு ஆதரவை வாங்கிட்டு போனாங்க. அது கலைஞருக்கு ஒரு உயர்வான ஒரு இடம் தான். ஆனால் இன்னைக்கு வந்து 22 எம்பி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து இந்தியன் பொலிட்டிக்ஸில் மோடியால், சோனியா காந்தியால், மூணாவது அணின்னு அமைக்கக்கூடிய எல்லா தலைவர்களாலையும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டேச்சரில் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவர் இபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ்ஸையும் தனக்கு எதிரியாட்டு ஈக்குவலாட்டு எடுக்காததான் காரணம். அந்த இடத்துல தன்னை கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிட்டார். கலைஞரோட அந்த இடத்துக்குள்ள பொசிஷனிங் ரொம்ப முக்கியம். அந்த பொசிஷனிங்கில் வந்து ஸ்டாலின் வந்து கலைஞரோட உயர்ந்துட்டாருன்னு தான் நான் கருதுறேன். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்ட். பொலிட்டிக்கலாக அவர் ஸ்கோர் பண்ணாருன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கலாக நம்பர்ஸ் வந்து டெலிவர் பண்ணுறாரு. அது எந்த மாற்று, அதில் வந்து கலைஞரை குறை சொல்லலை. கலைஞருக்கு தவறுலேருந்து பாடம் படிச்சுக்கிறாரு. பர்ஃபெக்ட். மற்ற தலைவர்களின் தவறுலேருந்து பாடம் படிச்சுக்கிறாரு. எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன். பட் இப்போ டிவியில் தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸ் அவர்களை கொஞ்சம் காட்டமாக கையாளுறாரு. அதுலேயும் பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது கப்ரியல். இருக்கட்டும், ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேனே. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேலை இல்லாமல் இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வேல்முருகன் அவர்கள் பேசும்போதும் அவர் என்ன சொல்றாருன்னா, கருணாநிதி அவர்கள் ஈஸிலி அக்சசபிள், ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ணலாம், பட் வந்து ஸ்டாலின் அவர்கள் அக்சஸ் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு லீடர்ன்றது அஃப்கோர்ஸ் நம்பர்ஸ் டெலிவர் பண்ணுறது தான் ஒரு விஷயம். பட் எல்லாரும் அகாமடேட் பண்ணணும். எல்லாரும் நம்பர்ஸ் டெலிவர் பண்ணது காங்கிரீட்டான விஷயம். நீங்க சொல்லக்கூடிய மற்றதெல்லாம் சப்ஜெக்டிவ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் ஒவ்வொரு விதமாக பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக கேட்குறேன். இல்லை, பார்ட்டி பொறுத்தவரை அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. பார்ட்டியை கரெக்டாக தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. நீங்கள் சொல்ல போனீங்கன்னா கலைஞர் வந்து பிரிசனராக பாஸ்டாட்டு ஸ்டேட்டஸ் குவேட்டாட்டு இருந்ததெல்லாம் மாற்றுறாரு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்து நாடார்களுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் கலைஞர் பண்ணார். இது ஒரு 6% உள்ள வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சுரேஷ் ராஜன் தான் மாவட்ட செயலாளர் மந்திரி. அதே 6% உள்ள வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா சங்கர்லிங்கம் தான் ராஜ்யசபா உறுப்பினர். சங்கர்லிங்கத்துக்கு குவாலிட்டி இருக்குது, தகுதி இருக்குது, திறமை இருக்குது, நான் மறுக்கல. சங்கர்லிங்கம் ஒரு கல்லூரி வச்சு அந்த பகுதி மக்களுக்கு கல்வி வழங்கினவர், அதெல்லாம் நான் மறுக்க வரல. பட் நீங்கள் சமநீதி பார்வையில்னு வரும்போது அங்கே உள்ள பெரும்பான்மை இந்து நாடார்கள், அதுலேயும் கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவளித்தவங்களாம் அங்கே ஒதுக்கி தான் கலைஞர் ஒரு அரசியல் பண்ணார். பட் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜகவை கண்டெயின் பண்ணணும்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து புரோ இந்து நாடா ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. அவங்க பச்சை மாலை அமைச்சராக்குனாங்க, முருகேசனை எம்எல்ஏ ஆக்குனாங்க, மாவட்ட செயலாளர், ஜெயப்பேரவை செயலாளர், விஜயகுமாருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, பால்வள தலைவர் அசோகன் கொடுத்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் சேர்மன் ஒரு இந்து நாடார் பெண்மணி மேற்கருந்து கொடுத்தாங்க. ஸோ ஜெயலலிதா வந்து எதிரியாக வளரக்கூடிய பிஜேபியை கண்டெயின் பண்ணணும்னா அது வந்து இந்த நாடார்களை வச்சு தான் கண்டெயின் பண்ண முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து முக ஸ்டாலின் இன்னைக்கு பண்ணிட்டு போகிறாரு. இது கரெக்ட் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்லுவேன். நான் இந்த நாடாருக்கு முக்கியத்துவம் வருதுங்கிற உணர்வு எனக்கு இல்லைன்னு நான் மறுக்க வரல. நான் எதையுமே உடச்சி பேசக்கூடியவன் தான். பட் கலைஞர் பக்காவாக வந்து தர்மராஜி, சங்கர்லிங்கம், சுரேஷ் ராஜன் ஒரு இந்த நாடார் எதிர்ப்பு அரசியலே பண்ணாருங்கிறது வந்து
ஒரு ஜெயலலிதாவோட புத்திசாலித்தனமான அரசியலிருந்து கலைஞருக்கு அரசியல் வந்து மாறுபட்ட அரசியல், ஸ்டேட்டஸ்கோ அரசியல். அது காமராஜரே தனக்கு எதிராக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு ஜெயலலிதா அரசியல் பண்ணும்போது ஜெயலலிதா கிட்ட கலைஞர் தோத்த இடம் தான் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டேட்டஸ்கோ அரசியல் இடம். அதை வந்து ஸ்டாலின் வந்து மாற்றி அரசியல் பண்ணுறாரு. இப்போ இமானுவேல் சேகரன் இதுக்கு வந்து அவரை அங்கீகரித்து மத்திய அரசு அங்கீகரிச்சுட்டாங்க, ஸ்டாம்ப் வெளியிட்டுட்டாங்க. ஸோ மத்திய அரசு அங்கீகரித்த ஒரு தலைவரை மாநில அரசு அங்கீகரிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? கலைஞர் அதை டாட்ச் பண்ணிக்கிட்டு டிலே பண்ணிட்டு இருந்தார். நானே கேட்கிட்டேன், முக்குலத்தோருக்கு எதிராக அந்த சமுதாயம் உங்களுக்கு இலவச ஓட்டா போடுன்னு நினைக்கிறீங்களா, ஓசி ஓட்டா நினைக்கிறீங்கன்னு சொன்ன பிறகு அதுவும் ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பகுதி செயலாளர், திமுக மீது பற்றுள்ள கொண்ட ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர் தான் தலைவர் இப்படி பண்ணுறது கட்சிக்கு நஷ்டமாக இருக்குன்னு சாரணியாண்ட சொல்லி நான் அதை தங்கவேலுக்கு ராஜ்யசபா கிடைக்கிறதுக்கு அந்த வகையில் பண்ணினேன். என்றாலும் அவர் அந்த இடத்துக்குள்ள வந்து குய்வைவா அப்டுடேட் ஆகலை. ஸ்டாலின் அப்டேட் ஆயிட்டாரு. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் புரட்சியில் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து ரொம்ப பெரிய விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு திருநெல்வேலி எடுக்கவா தென்காசி எடுக்கவான்னு சொல்லும்போது அவர் வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. நாம தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் பலர்களை பாண்டியர்னு சீமான் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துட்டு போறாரு. ஐஎம் நரேந்திரன் யுவார் தேவேந்திரன் மோடி ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போறாரு. தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றத்தை சொல்றாங்க. பட்டியலை வெளியிட்டு நீங்க இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதி தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்கன்னு மற்ற மாநிலங்களில் சொல்றாங்க. பசுவ தெய்வமா வணங்கக்கூடிய ஜாதின்னு காசி பல்கலைக்கழகத்தில் அமித்ஷா பேசுறாருன்னா நம்ம தென்காசி எடுத்து எப்படி ஒரு தேவேந்திர குல வேளாளரை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு ஸ்டாலின் அதில் குய்வைவா பண்றாரு. திருநெல்வேலியை விட தென்காசி மஸ்டனி பண்றாரு. அந்த இடம் ஸ்டாலினுக்கு நுணுக்கமான அரசியல் அறிவாக தான் நான் பார்க்குறேன். இலவச ஓட்டல்ல தேவேந்திர குல வேளாளர்கள்ங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு. இன்னைக்கு ஒரு அமைச்சரவையில் நல்ல லாகா கொடுத்துருக்கிறாரு. ராஜ்யசபா கூட நாளைக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னோட பார்வையில் நான் கருதுறேன். அதை மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ங்கிறது காமராஜிக்கு ரோல் தான் பெருசு. இன்னைக்கு 27% எம்பிபிஎஸ்ல பிஜி போஸ்ட் கிராஜுவேட் வந்து கிடைக்குதுன்னா முக ஸ்டாலினுக்கு அரசியல் அதிகாரம் தான் பெருசு. அதை சோனியா மதிக்கிறாங்க. சோனியா அதை கையில் எடுத்தது, மோடி அதை செய்து கொடுக்குறாரு. 69% இன்னைக்கு நிலைச்சு நிற்குதுன்னா ஜெயலலிதாவுக்கு அரசியல் அதிகாரம் தான் பெருசு. வீரமணி ரெண்டுக்குமே ஒர்க் பண்ணார், நான் மறுக்க வரல. அதை விட பெரிய அளவில் பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணினாலும் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பட்டேலுக்கு நெருக்கடியிலிருந்து நெஹ்ருவை காப்பாற்றின காமராஜருக்கு 52க்கு முன்ன நெஹ்ரு செய்த ஒரு பவர் பொலிட்டிக்ஸில் நெஹ்ரு ஈல்டானது தான் முக்கியமான காரணம். அப்போ இதை வந்து ஸ்டாலின் வந்து சட்டசபையில் பதிவு பண்றாரு. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜன் பதிவு பண்றாரு. இது ஸ்டாலினுக்கு ஒரு உண்மையை பெருந்தன்மையா சொல்லக்கூடிய தன்மை ஸ்டாலின்ட்ட இருக்குது. அப்போ வந்து காமராஜால தான் தேவர்கள் இன்னைக்கு இடஒதுக்கீடு பெற்றிருக்காங்கன்னா காமராஜ் தான் காரணங்கிறது அதுல உள் வருது. வன்னியர்கள் பெற்றிருக்காங்கன்னா அது காமராஜ் தான் காரணங்கிறது அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதை காமராஜ் தொண்டர்களோ காங்கிரஸ்காரர்களோ செய்யாத ஒரு இதை ஸ்டாலின் வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ் தான் சொல்லும் போது இந்த ஓபிசிக்கான இந்த இடஒதுக்கீட்டுக்கு செம்பகம் துரராஜன் வழக்கில் காலியாகும் போது காமராஜருக்கு அரசியல் அதிகாரம் தான் இதை காப்பாற்றிருக்குங்கிற உண்மையை கலைஞர் ஒத்துக்கிட்டது இல்லை. தெரியும், ஆனால் காமராஜ் ஃபாலோவர்ஸுக்கு இதை பற்றி தெரியாது. அவங்க அணையை கட்டினாங்க, சோரை போட்டாங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மெட்டீரியல் மேட்டர் தெரியாது. என்பவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெட்டீரியல் மேட்டரை ஸ்டாலின் வந்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜர்னு பதிவு பண்றாருன்னா கலைஞருக்கு ஸ்டைல்ல இருந்து ஸ்டாலின் மாறி போயிட்டாரு. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லாம இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். அவரோட அரசியல் அணுகுமுறையும் எம்ஜிஆருக்கு அணுகுமுறையில் வராரு. இதெல்லாம் ஸ்டாலினை பற்றி நான் சொல்றது எதுவுமே மிகைப்படுத்தப்பட்டது கிடையாது. காலி ஸ்பேடுன்னு சொல்லக்கூடிய உண்மை. நீங்க கலைஞரை எதிர்த்துட்டு இருக்கிற அதே மைண்ட் செட்டில் கலைஞர் மாதிரி கடந்த காலத்தின் கைதிகளாட்டு பல கருப்பியாக்களும் இவர் தமிழறி மணியன்களும் ஸ்டாலினை எதிர்த்துட்டு இருந்தாங்கன்னா ஐ பிட்டி தோஸ் பீப்புள். ஐயோ பரிதாபம்னு அவங்கள தான் நான் பார்க்கணும். ரைட். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க. பட் டிஎம்கே பார்ட்டி ஆங்கிள்லேருந்து நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ டிஎம்கே பார்ட்டியை பொறுத்தளவில் கருணாநிதி அவர்களை அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, ஸ்டாலின் அவர்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? பார்ட்டி மென் மத்தியில் யார் பாப்புலர்னு நினைக்கிறீங்க? பார்ட்டி வந்து கலைஞருக்கு ஹோல்டை விட ஸ்டாலினுக்கு ஹோல்டு பார்ட்டியில் அதிகமாயிட்டு. அதுதான் உண்மை. இது சிங்கிள் பர்சன் பார்ட்டிங்கிற லெவலுக்கு இன்னே போயிட்டு. அது திமுக நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் காலம்தான் உணர்த்தணும். பட் இன்னைக்கு வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஆயிட்டு தன்னை உயர்த்தினவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. தன் உயர்வுக்கு காரணமானவங்களை அனுசரிக்கணுங்கிற அடிப்படையில் தான் ஸ்டாலின் போறாரு. ஜெயலலிதா மாதிரி ஸ்டாலினால் செயல்பட முடியும், ஆனால் அப்படி செயல்படலை. இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் வைக்க போகும்போது தனக்காக நின்னவங்க, அழகிரி ஆன்ஸ்லாட்டில் தனக்காக நின்னவங்க. ஸோ அவங்கள மதிக்கணுங்கிற லெவலில் தான் இன்னைக்கு ஸ்டாலின் போறாரு. இதை தாண்டி அவர் இன்னைக்குள்ள அரசியலை ஜெயலலிதா மாதிரி ஒரு அரசியலாக கொண்டு போகலாம்.
கொண்டு போக அவர் விரும்பல. இது அதே தான் ராமதாஸ் மேட்டரில் நான் சொல்ல வந்தேன். ராமதாஸ் மேட்டரில் ஜெயலலிதா ப்ரோ வன்னியர்னு 8 வன்னியர் கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டு ஆண்டி ராமதாஸ்ன்னு ராமதாஸை கைது பண்ணினாலே போதும்னு திருமாவளவன் தேவையில்லைங்கிற அடிப்படையில் நின்று ஜெயித்து காட்டினவங்க வட தமிழகத்தில் ஜெயலலிதா. அப்கோர்ஸ் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜியை ஜெயலலிதா மேயர் கொடுத்தது நான் தான். 99 முகமது ஆசிப் வெள்ளூரில் தோக்கும் போதும் ஏகே மூர்த்தி செங்கல்பட்டில் தோக்கும் போதும் டாக்டரையா முதல்ல எனக்கு தரதா சொல்லி அப்புறம் மாற்றின தொகுதி அது. நான் துணைத் தலைவராட்டும் செய்தி தொடர்பாளராட்டும் அரசியல் தலைமை குழு உறுப்பினராட்டும் அந்த கட்சியில் இருந்தேன். ஸோ அந்த லெவலில் அவருக்கு எதிராக நான் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட அந்த ரிசல்ட் முடிஞ்சதும் நீங்கள் திருநாக்கரசு முதலியாருக்கு பதிலாக ஒரு வன்னியரை போட்டால் ஜெயித்திருக்கோம், நீங்கள் முகமது ஆபீஸ் முஸ்லீமுக்கு பதிலாக என்டி சண்முகத்துக்கு எதிராக வன்னியரை போட்டால் ஜெயித்திருக்கோம்னு சொல்லி ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ராமதாஸுக்கு எதிரான சரியான ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னேன். அதை ஜெயலலிதா சரியாக கையாண்டது மட்டுமில்லை, கொடூரமாக கையாண்டாங்க. அது வி ஒன்ட் அக்செப்ட். ஜெயலலிதா வந்து இயற்கை நீதி ஜெயலலிதாவுக்கு அந்த தண்டனையை கொடுத்து ராமதாஸை கொடுமைப்படுத்தினாங்க. திருச்சி சிறையில் போட்டு திருமாவளவன் இல்லாமலே ராமதாஸுக்கு எதிராக கடுமையானன்னா எனக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு கிடைக்குங்கிறது தான் ஜெயலலிதாவுக்கு அந்த தந்திரம். ஜெயித்தாங்க, நான் மறுக்க வரல. அதே அணுகுமுறையை ஸ்டாலின் எடுக்க விரும்பலை. நினச்சா அதே அணுகுமுறை ஸ்டாலின் எடுக்கலாம். பட் அதே அணுகுமுறை எடுக்க விரும்பாதவர் அதையும் முடியுங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன டீசர் தான், ட்ரெய்லர் தான் ராமதாஸ் அவர் அசால்ட்டாக அடித்தது. ஸோ அது திருமாவளவனுக்கு கொடுத்த மெசேஜ் தான் ராமதாஸ் அசால்ட்டாக அடித்தது. உங்களை வச்சு தான் இந்த ஓட்டு எடுக்கணும் இல்லை, நீங்கள் இல்லாமலே ராமதாஸுக்கு எதிராக கடுமையாக அரசியல் பண்ணி ஜெயலலிதா எடுத்தாங்கங்கிற மெசேஜை திருமாவளவனுக்கு கொடுத்தது தான் ராமதாஸை அவர் அந்த மாதிரி பேசுனது. 100% ஐ எம் காக் ஷுவர் ஆஃப் இட். இதுதான் மு.க. ஸ்டாலினோட அந்த எண்ண ஓட்டம். பட் அவர் ஜெயலலிதா மாதிரி ஒரு அரக்கத்தனமாக செயல்பட மாட்டார்னு நம்புகிறேன். அப்படி செயல்பட்டால் அவரையும் விமர்சிக்கக்கூடிய முதல் ஆளாக நான் தான் இருப்பேன். சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, விசிகே கட்சியும் சரி திருமாவளவன் அவர்களும் சரி கண்டினியூஸாக நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கடந்த சில மாதங்களாக நியூஸில் அவங்க பேசுபொருளாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் திமுகவை சீண்டக்கூடிய சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, விமர்சித்து பேசுகிறார், இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ அவர் கட்சியிலேருந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறார், அப்புறம் கட்சியிலேருந்து வெளில போயிட்டார். இப்போ வன்னியரசு அவர்கள் திரும்பவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா 25 சீட் நாங்கள் கேட்போம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். கேட்கணும்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், 25 சீட்ஸ் கேட்கணுன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஸோ இப்போ திரும்பவும் பார்த்தோன்னா விசிகே சென்டர் ஸ்டேஜுக்கு வராங்க. விசிகே ஏதோ அன்ஹாப்பியாக இருக்காங்களா, திமுக மேலே ப்ரெஷர் போடுறாங்களா அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வருது. எப்படி பார்க்குறீங்க அதை? விசிகே வந்து சிபிஎம், சிபிஐ, தென் மதிமுக இவங்களுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் நாங்கங்கிறதுல அவங்க டிஸ்பியூட் பண்ணுறாங்க. ஆனால் 3 எலெக்ஷனில் ஈக்குவலாக தான் அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. 3 எலெக்ஷனில் அக்செப்ட் பண்ணி வாங்கின சீட்டை இப்போ அவங்க டிஸ்பியூட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட மனநிலைமை. நாங்களும் 2, சிபிஎம்மும் 2, நாங்களும் 2, சிபிஐயும் 2, நாங்களும் 2, மதிமுக 2, நாங்கள் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற எண்ண ஓட்டம் அவங்கள்ட்ட இருக்குது. பட் 3 எலெக்ஷனில் ஈக்குவலாக தான் எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எண்ண ஓட்டம் கரெக்டாக தப்பா? அந்த எண்ண ஓட்டம் வந்து தவறு நான் சொல்ல மாட்டேன். அவங்க கிளைம் பண்ணலாம். அதே வேளையில் இதற்காக அவங்க ரிஸ்க் எடுத்தாங்கன்னா 10 வருஷம் அரசியல் போயிடும், காலி ஆயிடுவாங்க. விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வச்சிருக்கிற ஓட்டில் பாதிக்கு மேலே விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு ஓட்டு, அல்லது விடுதலை சிறுத்தைக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமியால். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. அது வந்து விக்கிரவாண்டியிலே தெளிவாக தெரிஞ்சுது. அதிமுக பாய்காட் பண்ணுனா போலிங் குறைஞ்சிருக்கணும், போலிங் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணும், குறையில. போல்டு ஓட்டு சுயேட்சைகளுக்கும் நோட்டாவுக்கும் போயிருக்கணும், அப்படியும் போகலை. நான் வன்னியர் ஓட்டு கம்ப்ளீட்டாக விக்கிரவாண்டியில் திமுகவுக்கு போலாயிட்டு. இது விக்கிரவாண்டிக்கு மட்டும் இல்லை, ஈரோடு கிழக்கு மட்டும் இல்லை, அந்த பெல்ட்டில் உள்ள விளாளக்கவுண்டர் டாமினேட்டட் 30 அசம்பிளி கான்ஸ்டியூன்சிக்கு பொருந்தோம். விக்கிரவாண்டி வன்னியர் டாமினேட்டட் 60-70 அசம்பிளி கான்ஸ்டியூன்சிக்கு பொருந்தோம். எடப்பாடி கண்ட்ரோலில் நான் வன்னியர் ஓட்டர்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லை, வன்னியர் ஓட்டர்ஸும் பாமகவுக்கு தான் போனாங்க. ஸோ எடப்பாடியை நம்பி ஒரு கூட்டணி போனாருன்னா இந்த சிதம்பரம் விழுப்புரம் ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு ஓட்டு, பறையர்களும் போட மாட்டாங்க, இந்த ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. 10 வருஷம் அவர் காலி ஆகிடுவார். அப்புறம் திரும்ப எழும்பி வர்றதே திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாயிரும், மேட்டர் எண்ட்ஸ் தேருங்கிற அளவுக்கு போயிடும். ஸோ இது வந்து நான் திருமாவளவனில் நலனில் களத்தில் இருந்து உண்மையை சொல்லக்கூடியவன். அவர் திமுக விட்டு வெளியே வரணுங்கிற ஆசையில் 4 பேர் அவருக்கு தூபம் போடுவான்.
அவனுக்கு எனக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுன்னா திருமாவளவன் அந்த உண்மையை புரிஞ்சுக்குவார். அது வந்து ஆளூர் ஷானவாஸுக்கு தெரியுது, பாலாஜிக்கு தெரியுது, வன்னியரசுக்கு தெரியுது, சிந்தனை செல்வனுக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. அதனால அவங்க அந்த பாதையில் திமுக கூட்டணியிலே பயணிக்கிறாங்க. அதான் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருந்தாலும் இப்போ தொடர்ச்சியாக விசிகேவும் கம்யூனிஸ்டுகளும் ஒரே மாதிரி தான் நடத்தப்படுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கும் 2 அவங்களுக்கும் 2 சீட் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் களத்தில் வந்து விசிகே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்னும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, முன்னாடி இருந்ததை விட இப்போ பலம் பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எங்கள் பலத்துக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸ் அதிகப்படுத்துங்க தானே எதிர்பார்க்கணும். அதான் நியாயம். அது திருமாவளவனும் ஸ்டாலினும் எடுக்க வேண்டிய முடிவு. ஸோ இப்போ விசிகேவை பொறுத்தளவில் இது அவங்க சாதாரணமாக எடுக்கல. ஆதவர்ஜுனா இருக்கும்போதும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது, எங்களுக்கு அதிகார பகிர்வுலாம் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இப்போவும் பார்த்தோன்னா சீட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை ஈஸியாக விடுற மாதிரி தெரில. இல்லை, அவங்க கேட்குறதுல தப்பு இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்குங்கிறதான் நான் சொல்கிறேன். வேறு ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் இல்லாமல் திருநாக்கர் சண்ணம் வீட்டில் ரஜினிகாந்த் பக்கத்தில் போய் திருமாவளவன் நிற்கல. ரஜினிகாந்துக்கு உயரம் எவ்வளோ பெருசுங்கிறத எல்லாரும் புரியணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சும்மா ஒருத்தர் மோடியை போய் பார்க்குறதுக்கும் மோடியை ஒருத்தர் வந்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியாத பிராண்டிங் மாஸ்டர்லாம் இன்னைக்கு பரிதாபமாக அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறது இதை வெளிப்படுத்துறதுக்காக தான் இதை சொல்கிறேன். இப்போ இன்னொரு தியரியும் முன்வைக்கப்படுது. இப்போ திருமாவளவன் அவர்கள் அவரோட பிளெஸிங்கோட தான் ஆதவர்ஜுனா வந்து திமுகவை சீண்டி பார்த்தார் அப்படின்ற ஒரு தியரி வந்து வைக்கப்படுது. இப்போ வன்னியரசும் இதே விஷயத்த பேசுறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து தன்னிச்சையா பேசினாங்கன்னு பாக்குறீங்களா, ஏதோ ஒரு வகையில திருமாவளவன் அவர்களோட பிளஸிங்கோட? காளிமுத்து எம்ஜிஆர் பிளஸிங்கோட தான் சென்ட்ரல் எடுத்து பேசுவார். அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆனதும் காளிமுத்து ஆஃப் ஆகிடுவார். அதே ஸ்ட்ராட்டஜியை திருமாவளவன் ஏன் செய்யக்கூடாது? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த அணியில் தொடர்றது வர திருமாவளவனுக்கு பலன் கொடுக்கும். அங்கே போனால் திருமாவளவனுக்கு அரசியலே முடிஞ்சு போகும். இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அரசியல் சூழ்நிலையில் 11ஓட மோசமான ஒரு நிலையை சந்திப்பார். காரணம், சிதம்பரம் விழுப்புரத்தில் உள்ள 35% வாக்கில் பெரும்பகுதி விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்கு. ஸோ இப்போ திமுக கூட்டணியிலேருந்து விசிகே வெளியே போனாங்கன்னா விசிகேவுக்கு அது பெரிய ஒரு அடியா அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. சந்தேகமே இல்லை. திமுக பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. திமுகவுக்கும் அதே மாதிரி விசிகே தேவை தானே? விசிகே கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக தேவை. அதுதான் நான் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ராமதாஸை பயன்படுத்தாம திருமாவளவனை பயன்படுத்தினால கலைஞரோட உயர்ந்துட்டாரு வெற்றியில ஸ்டாலின் சொல்றதுக்கு அர்த்தம் அதானுங்க. அப்போ திமுக தேவை இருக்கு, விசிகே இருக்கு முடியாது. இருக்கு. கலைஞரோட ஸ்டாலின் உயர்ந்துட்டாருன்னு காரணம் பாமகவோட விசிகா பயன்படுத்தினது தான் காரணங்கிறது தான். நான் 3 வருஷமா ஸ்டாலினோட அந்த அச்சீவ்மெண்ட்டை நான் பொழுதுகிட்டு இருக்கிறது காரணம் இந்த லெஸ் எக்ஸ்பென்சிவ் மோர் பெனிஃபிஷியபிள். ஸோ இப்போ விசிகே கையில் பெரிய ஒரு லெவரேஜ் இருக்கு. திமுகவுக்கு விசிகே தேவை. அப்படி இருக்கும்போது விசிகாவுக்கும் திமுக இல்லைன்னா பால் எல்லாம் பால். ஆனால் விசிகே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. விசிகேவுக்கு என்ன 2 MP சீட்டு, அப்புறம் சில MLA சீட்ஸ். பட் நீங்க சொல்றீங்க திமுக இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதிகாரம் இல்லைன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு நிறைய. நீங்க சொல்றீங்க அது திருமாவளவன் எல்லாம் முடிவு பண்ணும். இல்லை, நான் என்ன எதுக்கு அதை கேட்குறேன்னா, இப்போ விசிகே கையில் அந்த லெவரேஜ் இருக்குன்னு சொல்ல வரேன். திமுக மேலே நிறைய அழுத்தங்கள் போட்டு நிறைய சீட்ஸ் வாங்குறதுக்கான லெவரேஜ் இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, விசிகே இந்த எலெக்ஷன்ல தனியாக போய் தோத்தாலும் விசிகேக்கு இழக்கிறதுக்கு பெரிய விஷயம். தனியாக போய் தோத்தா முடிஞ்சு. திருமாவளவன் ஒருத்தர் அரசியலே இல்லைன்னு, திருமாவளவன் ஒருத்தர் அரசியல் இல்லைன்னு நான் தலித்தெல்லாம் எழுதிட்டு போயிடுவான். அப்படி வச்சுக்குவேன். கண்டிப்பா இன்னைக்கு மோடி இப்போ 3வது தடவை தோத்துருப்பாருன்னு வைங்க. இந்திரா காந்தி குடும்பம் மோடின்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு எழுதி முடிச்சுட்டு போயிருக்கோம். அப்படியே வச்சுப்போமே. அப்படி வச்சா கூட அது ஒரு சின்ன கட்சி, நீங்க சொன்ன மாதிரி இல்லாமலே போயிரட்டும். பட் திமுக பெரிய கட்சி, பதவி அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டிய கட்சி, நிறைய மினிஸ்டர்ஸ் கையில வரப்போகுது, அது எல்லாமே இழக்க வேண்டி இருக்குமே. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் கலைஞர் மாதிரி செயல்படாமல் என்டியூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்ன்னு ஹெவி என்டியூரன்ஸோட திருமாவளவனை டீல் பண்ணிட்டு இருக்காரு. திருமாவளவனும் ஒவ்வொரு கட்டத்திலும் திமுக அணியில் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே அந்த இடத்துக்குள்ள வின் வின்னு 2 பேருக்குமே இருக்கனால 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியத்துவங்கிறத புரிஞ்சுக்கிட்டும் பயணிக்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ வன்னியரசு சொல்ற விஷயம் என்னன்னா, 25 சீட் கேட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பட் உங்களை பொறுத்தளவில் ஐடியலா விசிகே எந்த நம்பர் அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 25 தாண்டி ஒரு அலையன்ஸில் ஏறி போறதுக்கு லாஜிக் இல்லை. 0.7% வாக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் எடுத்தாங்க. ஆதவர்ஜுனா வந்து சொன்னார் திமுக 25, விடுதலை சிறுத்தைகள் 10%. மோசடியா டேட்டா சொல்லாதீங்க மிஸ்டர் ஆதவர்ஜுனா. திமுகவுக்கு லோவஸ்ட் 25னா விடுதலை சிறுத்தைகளுக்கு லோவஸ்ட் வந்து திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி 0.7. அப்போ அந்த அணியில் இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து இன்னொரு கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை.
அதுதான் உண்மை. ஸ்டாலினும் ஆர்கே நகரை சந்தித்து தான் வந்திருக்கிறாரு. இட் cannot be denied. ஆர்கே நகரில் அவர் அதிமுக பிளவுபட்டனால வெற்றி பெறும்னு நினச்சாரு. இது திரகரம் சென்ட்ரிக் எலெக்ஷனாக போனதுனால அந்த இடைத்தேர்தல் வந்து 3வது போயிட்டு திமுக இடைத்தேர்தல் பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிறத ஆதாரத்தோடு அன்னைக்கு திமுக தரப்பு சோர்ந்து இருக்கும்போது சொன்னவன் ரவீந்திரன் துரைசாமி தான். திண்டுக்கல்ல இருந்து எல்லா உதாரணங்களையும் சொல்லி நான் தெளிவுபடுத்தினேன். காரணம் என்னோட பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கும் உதவிச்சு, ஸ்டாலினுக்கும் உதவிச்சு. அந்த டெபாசிட் இழந்து பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது தான் திமுக அணி. இதில் காங்கிரஸோட பொசிஷன் வெறும் 4.3% வாக்கு தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் ஹெச் வசந்தகுமார் சோனியா சப்போர்ட்டில் டெபாசிட் வாங்கினார். அந்த கட்சி எப்படி வெளியே போய் இன்னொரு கட்சியை ஜெயிக்க வச்சுருக்க முடியும்? இதே பொசிஷன் தான் மற்ற எல்லா கட்சிகளுக்குமே. இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் திமுகவுமே 2016 40% ஓட்டு வந்துட்டு. 40% ஓட்டு திமுக காங்கிரஸ் எடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு 0.7 தான். அப்போ நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையில் வெளியே ஆப்ஷன் இல்லாமல் எப்படி திமுக கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணிட முடியும்? ஸ்டேட்டஸ்கோ தான் போக முடியும். என்றாலும் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க. அதோட முடிவு அது வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு தாக்கு பிடிச்சு நிற்கலாம். அது முறிஞ்சதுன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறதான் 100க்கு 100 உண்மை. ஸோ இப்போ விசிகேவை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஒரு கழக குரலை வந்து எழுப்புறாங்க. கூட்டணியில் சீட்ஸ் வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக மேலே விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா வேல்முருகன் அவர்களும் திமுகவை வேல்முருகனுக்கு ஆப்ஷன் இருக்கு, கடுமையாக விமர்சிக்க. வேல்முருகனுக்கு ஆப்ஷன் இருக்கு. வேல்முருகனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரியலூர் ஜெயங்கொண்டான் இந்த தொகுதியில் வேல்முருகன் சீட்டு கொடுத்தா அவர் ஜெயிப்பார். பட் ஸ்டாலின்கிட்ட ஒரு சீட்டு வாங்கக்கூடிய வேல்முருகன் எடப்பாடிகிட்ட 10 சீட்டு கேட்பார். அதுதான் ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. அப்படி கேட்டால் அது ஸ்டாலினுக்கு தான் அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். அப்படிதான் கேட்பாரு. உறுதியாக அந்த எண்ண ஓட்டத்தில் தான் வேல்முருகன் இருக்காரு. ஐம் காப் ஷுவர் ஆஃப் இட். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ திமுக கூட்டணியில் இந்த மாதிரியான வாய்ஸஸ் வந்து வர ஆரம்பிக்குதுன்னா ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கூட்டணியை வந்து கட்டி காத்துட்டு போன ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை. கலைஞரோ புரட்சி தலைவியோ புரட்சி தலைவரோ யாருமே இல்லை. ஸ்டாலின் கட்டி காத்துட்டு போகிறார். ஜோதி மாஸ் மாதிரி கட்டி காத்துட்டு போகிறாரு. கூட்டணி பலம்தான் வெற்றிக்கு அச்சாரம்ங்கிறத அவர் என்டால்ஸ் பண்ணுறாரு. இதோட ஹோட்டல்ஸ் அலையன்ஸ் பார்ட்டிஸ் நீட் வேறு என்ன தேவை? அலையன்ஸ் பார்ட்டிக்கு சீட்ஸ் அதிகமாக வேணும் கேட்க தான் செய்வாங்க. அது பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. இது வின் 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 அலையன்ஸு, இன்டாக்டாக இருக்கக்கூடிய அலையன்ஸ். நான் இன்டாக்ட்னு சொல்கிற வார்த்தை எடப்பாடிக்கும் தாங்க முடியல, விஜய்க்கும் தாங்க முடியல. நான் டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்ட்னு நான் சொல்லக்கூடிய வார்த்தை எடப்பாடிக்கும் தாங்க முடியல, விஜய்க்கும் தாங்க. பட் சீமான் ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியன். அவங்க இன்டாக்டாக தாங்க இருப்பாங்க. எங்கள் அண்ணன் திருமாவளம் அங்கே தாங்க இருப்பாங்க. அங்கே இருந்தால் தாங்க எங்கள் அண்ணனுக்கு ஜெயிக்க முடியும், அல்லது எங்கள் அண்ணன் வீணாக போயிடுவாருங்கிறத சீமான் வந்து வெளிப்படையாக ஓப்பனாக அன்னைக்கு சொன்னார். ஒரு பேட்டியிலே சீமான் சொன்னார். பட் அந்த யதார்த்த அரசியலை சீமான் பண்ணுறாரு. ஏன்னா அவர் டெட்டர்மினேஷனோட நாம தனிச்சு தான் போகிறோம், நிலமை இதுதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் போகிறாரு. மற்றவங்க கற்பனையில் அரசியல் பண்ணக்கூடியவங்க, யதார்த்த அரசியலை தாண்டி பேசக்கூடியவங்க தான் இந்த மாதிரி வதந்திகளை பரப்பிட்டுருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி பொய்யான புரட்டான புள்ளி உரங்களை கொடுத்து விஷயங்களை கொண்டு வந்தார். நம்ம உண்மையின் பலம் கொண்டு ஆதவ அர்ஜுனாவோட மோசடி புள்ளி உரங்களை அடித்து நொறுக்கிட்டோம். அவ்வளோதான். ஆதவ அர்ஜுனாவின் மோசடி புள்ளி உரங்களை நம்ம அடித்து நொறுக்கணும். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி.